நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திமுகவின் செய்தி தொடர்பு குழு மாநில துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். வாங்கள் அவரோடு உரையாடுவோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. வணக்கம் மேம், நேற்று பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மேடை பேச்சு, அதனை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்களையும் ஒரு குறிப்பிட்ட நடிகையும் வச்சு அவதூறாக பேசிட்டாருன்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தோட உத்தரவை மீறி அவரை கைது செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் இப்ப தாவேக அரசு மும்முரமாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டுல பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலுமே அதற்கெல்லாம் ஒரு போராட்டத்தை கூட முன்னெடுக்காத தாவேக கட்சியினர் இன்னைக்கு இதுக்கு அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா பெரு அளவிலான ஒரு போராட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க. இந்த கைது நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுல காட்டாட்சி நடக்குது அப்படின்ட்டு இப்போ இந்தியா முழுக்க பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்குரிய ஒரு அடையாளம் தான் இன்றைக்கு எங்களுடைய அன்பான தம்பி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்திருப்பது. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி சட்டமன்ற அந்த தீர்ப்புக்கு எதிராகவே அவரை கைது செய்திருக்கிறார்கள். நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கைது செய்திருக்கிறார்கள்னா விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறார்? நீதிமன்றமாவது டேஷ் ஆவது அப்படின்னு நினைக்கிறாங்கிறதா உண்மை. அவருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஜனநாயகத்தை பற்றி கவலை இல்லை, அறத்தை பற்றி கவலை இல்லை, மக்களுடைய நல்வாழ்க்கையை பற்றி கவலை இல்லை, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை பற்றி கவலை இல்லை. அவருடைய ஒரே சிந்தனை, காலையில எழுந்து பல்லு தேய்ச்சிட்டு டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி, காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம், அஜெண்டா திமுகவுக்கு எதிராக கைது செய்து சிறையை நிரப்பலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு அஜெண்டாவை தான் அவர் வச்சிருக்காங்கிறதுக்கு கூடுதலாக இப்போது எங்களுடைய அன்பான தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்திருக்கிறார். அதுல மிக முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, ஓடு 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 ஓடுன்னு கரூர்ல இருந்து பின்னங்கால் பெடரில இடிக்க கைது செய்திருவாங்களோங்கிற பயத்துல ஓடியே வந்து தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்து பனையூருக்கு ஓடி போய் 3 நாள் உள்ள முக்காடு போட்டுக்கிட்ட மாதிரி உள்ளேயே பதுங்கிக்கிட்டு இருந்த ஒரு சுண்டெலி. அப்படிப்பட்டவர் இன்றைக்கு எங்களுடைய தலைவரை கைது செய்திருக்கிறார். அவர் துணிச்சலாக அதை எதிர்கொண்டிருக்கிறார்ங்கிறத நீங்க கவனிக்கணும். ஐ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, இந்த துணிச்சல், இந்த தைரியம், இந்த அச்சமின்மைதான் திமுக காரர்களுடைய அடையாளம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் கம்பீரத்தால், கண்ணியத்தால், கருணையால் இவர் சிறைக்கு போகாமல் காப்பாற்றப்பட்டார் விஜய் அவர்கள். அப்போது அவர் நினைத்திருந்தால் நிச்சயமாக விஜயை கைது செய்திருக்க முடியும். ஆனால் அப்படி செய்யாமல் நாகரிக அரசியலை எங்களுடைய தலைவர் முன்னெடுத்தார். இன்றைக்கு நாகரிகம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை. அதை தவிர சட்டமன்ற உறுப்பினரை அல்லது எதிர்கட்சி தலைவரை கைது செய்வதற்கு சபாநாயகரின் அனுமதியை பெற வேண்டும் என்கின்ற அந்த மரபை எல்லாம் காற்றில் தூக்கி போட்டுவிட்டு தான் நினைக்கின்றபடி ஒரு காட்டாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் விஜய் என்பதுதான் மிக முக்கியம். ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா? தெனாலிக்கு எல்லாம் பயம்தான், ஒரு சுண்டலிய பார்த்தா பயம், ஒரு பூனைய பார்த்தா பயங்கிற மாதிரி திரும்பிய இடமெல்லாம் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி எங்க திரும்பினாலும் திமுக 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 என்ற ஒற்றை சிந்தனை தான் விஜய்க்கு இருக்கிறது. அதனால சட்டமன்ற தொடர் ஆரம்பிக்க போகிறது, பட்ஜெட் தொடர் ஆரம்பிக்க போகிறது. அங்கே எதிர்கட்சி தலைவராக தன்னுடைய ஜனநாயக கடமையை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆற்றுவார். அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாமல், துப்பில்லாமல், வாயில பிளாஸ்டரை போட்டு ஒட்டிக்கிட்டு உள்ள உட்காரணுமே அப்படின்னா அவர் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக, அவரை அகற்றுவதற்காக செய்கின்ற ஜனநாயக படுகொலையை விஜய் செய்திருக்கிறார்ங்கிறதா முக்கியம். அடுத்ததான் மேம், ஆனா அவரை நோக்கி என்ன விமர்சனங்கள் வருதுன்னா, மேடையில போயிட்டு ஒரு அருவருக்க தகையில பேசிருக்கிறாருன்னு சொல்றாங்க. அவரோட பேச்சு எங்க ஒரு மிஸ்லீடிங்கா போயிருக்கு, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல என்ன அருவருக்கத்தக்கது இருக்குங்கிறதா எனக்கு புரியல. எங்க தண்ணி வரணுமோ அங்க தண்ணி வரல. விவசாயிகளுக்கு வயல்வெளியில் தண்ணி வரணும், அங்க தண்ணி வரல. தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணி வரணும், அங்க தண்ணி வரல. இதத்தானே சொல்றாரு. உங்களுடைய சாக்கடை புத்தியால், உங்களுடைய குதர்க்கமான புத்தியால் சங்கீதாவெல்லாம் பத்தி பேசாதீங்க, அதெல்லாம் ஒர்த் இல்ல. விஜய் மனைவியை பத்தி பேசாதீங்க, அதெல்லாம் ஒர்த் இல்லைன்னு சொன்ன ஒருவர் தான் இன்றைய முதல்வர். அதை நினைச்சு பாருங்க. அதை விட கீழ்த்தரமாக வேற ஏதாவது சொல்லிட்டாரா? நான் என்ன ஆம்பளை டேஷான்னு கேட்டார், வாயில வருதுன்னாரு. அதெல்லாம் என்ன வார்த்தையில சேர்த்தி? அதெல்லாம் பெண்களை இழிவுபடுத்துவது இல்லையா? அத முதல்ல சொல்லுங்க. டேஷ்ன்னு சொல்லி விட்டுட்டு போனாரு.
அந்த கோடிட்ட இடத்தை நிரப்பிக்கோன்னு. அப்ப இவருடைய ரசிகர் பட்டாளம் என்னெல்லாம் வார்த்தையை போட்டு நிரப்புச்சு. அதை தவிர இவருடைய மனைவி சங்கீதாவை பற்றி தாவேக்காவினர் எவ்வளவு கேவலமான சாக்கடைத்தனமான கூவத்தில் கழுவி எடுத்த வார்த்தைகளால் தினம் 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 அந்த கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஊடக வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது. தன்னோடு ஊனாக உயிராக வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணியால் அதை பத்தி கூட இவர் துடிச்சே போகல. அதெல்லாம் ஒர்த்தில்லைன்னு சொன்ன ஒருத்தர் இன்னைக்கு வேறு ஒருவரை பற்றி கமெண்ட், அதுவும் எங்களுடைய தலைவர் பேசவே இல்லை, அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. கீழே இருப்பவர்கள் கூவுகிறார்கள், அவ்வளவுதான். அவ்வளவு தூரம் உங்களுடைய வாழ்க்கை மிக மோசமாக நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. அத சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து உங்களுடைய தொண்டர்கள், பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், இதுல என்ன தப்பு, 2 மனைவி வச்சா என்ன தப்பு, 3 புருஷன் வச்சா என்ன தப்புன்னு கேவலமா பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கே இதையெல்லாம் பேசுவதற்கு அருவருப்பாக இருக்கிறது. உங்களுடைய தொண்டர்களின் அவ்வளவு மிக கீழ்த்தரமான அந்த நடவடிக்கையை கண்டிக்க தெரியாமல் இன்னமும் நீங்கள் அதில் ருசி பார்த்து குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாடகத்தை நடத்த வேண்டும். ஏன் தெரியுமா? திரும்பிய இடமெல்லாம் போராட்டம் நடக்குதுமா. திரும்பிய இடம் காவிரி அந்த படுகை காய்ந்து போயிருக்கு. அதை கண்ணால பாக்கலையா இவரு? படுகை காய்ந்து போய் அங்க இருக்கின்ற நெற்கதிர்கள் முளைக்காம நிக்குது. அப்படியே தண்ணி ஊத்தினாதான், தண்ணி பாஞ்சாதான் முளைக்க முடியும். அங்க இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் கருகி போயிருக்கின்றன அப்படின்னு அந்த விவசாயிகள் பேசுகிறாங்க. இதையெல்லாம் பத்தி கவலையே இல்லையா இவருக்கு? வேளாண்மையாளர்கள் போராட்டம் பண்றாங்க, நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க. 151 உயர் மருத்துவ இடங்களை அப்படியே லம்பா தூக்கி அந்த ஒன்றிய அரசுக்கு தாரை வார்த்திருக்கிறார். அந்த மருத்துவர்கள், தமிழ்நாட்டின் மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். திரும்பிய இடமெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப் டெத் நடக்குது. அந்த உறவினர்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கூட மாத்தி எழுதுறாங்க, இது இயற்கையான மரணம் அப்படின்னு. லாக்அப் டெத்தை கூட இயற்கையான மரணம்னு எழுதிட்டு இருக்காங்க. அந்த உறவினர்கள் கதறுகிறார்கள். பல எளியவர்களின் வீடுகள் இடிக்கப்படுகின்றன. அதற்கான போராட்டம் நடக்குது. எல்லா இடங்களிலும் போராட்டம் நடக்குது. அப்புறம் காவிரி நீர்ல காவிரியில தண்ணி வரலைங்கிறது உயிர் ஆதார பிரச்சனை இல்லையா? தமிழ்நாட்டின் உயிர் ஆதாரமே காவிரி நீர். வேளாண்மையாளர்கள் கைய பெசனிட்டு நிக்கிறாங்க, அவங்க வயிறு பத்தி எரியுது. அதற்கு இவர் என்ன செய்கிறார்? இந்த மாதிரி தொடர் தோல்விகள். பதவியேற்ற நாளிலிருந்து மே 4ஆம் தேதியிலிருந்து திரும்ப 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 தோல்விகளால் ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இவருக்கு மதிப்பெண் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 100க்கு -0 தான் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு அரசியல் ரீதியாகவும் ஆட்சியை நடத்த தெரியவில்லை, சமூக ரீதியாகவும் ஆட்சியை நடத்த தெரியவில்லை, கொள்கை ரீதியாகவும் ஆட்சியை நடத்த தெரியவில்லை. அவருக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதாமா, தமிழ்நாட்டு மக்களுக்கு பட்டை நாமம், ஒன்றிய அரசுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம். இது 2 பண்ணிட்டு இருக்கார். அந்த தவறுகளை எல்லாம் மூடி மறைப்பதற்காக யாரை பேசினால் தனக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்குமோ திமுகவை பேசுவார், மேடை ஏறி. இப்போது பட்ஜெட் கூட்டத்தொடரில் யார் இல்லாமல் இருந்தால் இவரை ஒரு ஹீரோவாக பார்ப்பார்களோ அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் விஜய் என்பதுதான் நிச்சயமாக மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஜனநாயக படுகொலையை இன்றைக்கு முதல்வர் செய்திருக்கிறார். மேம், நீங்க பேசியிருந்த போது ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருந்தீங்க, தொண்டர்களை கண்டிக்க தவறுகிறார் விஜய் அவர்கள் பேசியிருந்தீங்க. இப்ப அதே விஷயம் தான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில பேசணும் நடந்துச்சு. கிட்டத்தட்ட அவர் பேசவில்லை என்றாலுமே கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு நடிகையோட பெயரை கூப்பிடுறாங்கன்னா அப்போ ஒரு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை கண்டிச்சிருக்கலாமே அப்படின்ற கேள்விகள் வருது. இதை எப்படி பாக்குறீங்க? அவர் திரும்ப திரும்ப பேசுறாருல்ல, அதற்கான பதில சொல்லுங்க. நாங்க திரும்ப எத்தனையோ முறை எங்களுடைய தலைவர் சொல்லி இருக்கிறார், எந்த விதத்திலும் கண்ணிய குறைவாக யாரையும் பேச வேண்டாம் என்று. நேற்று மேடையில் கண்ணிய குறைவாக பேசினாரா உதயநிதி? அத சொல்லுங்களேன். த்ரிஷான்னு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு நடிகையின் பெயரை சொல்கிறார்கள்னா நடிகையின் பெயரை சொல்வதில் என்ன தப்பு இருக்க முடியும்? நாங்க அதை அப்படிதான் பாக்குறோம். அப்படின்னா இவருடைய வாழ்க்கையில் அந்த நடிகைக்கு எந்த விதத்திலும் தொடர்பே இல்லைன்னு இவர் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்க சொல்லுங்களேன். அப்படி இல்ல இன்னும் சொல்லவே இல்லைல்ல. அதை தவிர சனி ஞாயிறு முதல்வர் எங்கேயாவது லீவ் எடுத்துட்டு போற முதல்வரை நீங்க பாக்குறீங்களா? எங்க போறார், என்ன செய்யறார்? அந்த சனி ஞாயிறு என்ன ரகசிய வாழ்க்கை இருக்கிறது? பொது வாழ்க்கைன்னு வந்துடுச்சுன்னா 24 மணி நேரம் நீங்கள் திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோன்ற மாதிரி திங்கள் டு வெள்ளி மட்டும்தான் ஸ்கூலா போறார் இவரு.
ஸ்கூல் போற மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு, டை மாட்டிக்கிட்டு, ஷூ மாட்டிக்கிட்டு, கருப்பு கோட் போட்டுட்டு போறது மட்டும்தான் முதல்வரோட வேலையா? அல்லது மெட்ரோ ஸ்டேஷன்ல 110 அடி உயரத்துல போய் மேல நின்னு ஒரு ரேம்ப் வாக் நடத்துறாரு, இதுதான் அவரோட வேலையா? சரி, நீங்கள் இப்ப கேக்குறீங்கல்ல, உதயநிதி அவர்கள் அப்படி சொல்லியிருக்கலாமேன்னு. சரி, அந்த மாதிரி சொல்லல, அதெல்லாம் தப்புன்னு சொல்லிதானே இவர் ஆட்சிக்கு வந்தாரு. இவர் ஆட்சிக்கு வந்தது அப்படிதானே, திமுக மாதிரி நாங்க இருக்க மாட்டோம்னு. இப்ப திமுகவினர் பேசுகின்றதை விடவும் கேவலமாக இவர் பேசுறாங்கன்னு நீங்களே பேசுறீங்க, நீங்களே அதானே சொல்றீங்க. அப்படின்னா இதைத்தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். நீங்கள் புனிதமானவர், நீங்கள் இயேசுபிரான், நீங்கள் கன்னிமேரியின் மகன் அப்படின்னு எல்லாம் உங்களை கொண்டாடுறாங்க. இந்த தமிழ்நாட்டை காக்க வந்த தேவதூதன் சொல்றாங்க. அப்போ நீங்கள் தூய்மையானவராக இருக்க வேண்டும், உங்களுடைய தொண்டர்களையும் நீங்கள் அப்படித்தான் வழி நடத்த வேண்டும். தாவேகாவினரை போல மிக மோசமாக பெண்களை கொச்சைப்படுத்துபவர்கள். இப்போ நான் பேசுற இந்த பேச்சுக்கு கூட நீங்க இந்த வீடியோ வெளியில வந்தப்புறம் பாருங்க, எவ்வளவு மோசமான கமெண்ட் வரப்போகுதுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். பொது வெளியில் களமாடி கொண்டிருக்கின்ற பெண்களை எவ்வளவு கீழ்த்தரமாக பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு காணாத காட்சி இதுமா. அதை தவிர எங்களுடைய கட்சியில் மோசமாக பேசிய பேச்சாளர்களை கைது செய்தது திமுக அரசுதான். அதை முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எங்களுடைய தலைவர் ஆட்சியில் தான் அந்த பேச்சாளர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அப்போ எங்களுக்கான அந்த துணிச்சல், எங்கள் கட்சிக்காரர்கள் மீது கூட நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அந்த துணிச்சல் இவருக்கு இருக்கா? நிச்சயமா இல்ல. அதிலும் பெண்கள் இவரை பற்றி பேசுகின்ற அந்த ஆபாச வார்த்தைகள், தரக்குறைவான வார்த்தைகளை விஜய் ரொம்பவும் ரசிக்கிறார் என்றுதான் எங்களுக்கு தோன்றுகிறது. அது 3ஆம் தர வார்த்தைகள், 3ஆம் தர பெண்கள். நான் அதை சொல்வதற்கு ரொம்ப வருத்தப்படுறேன். பெண்களை தெய்வமாக அல்லது உயர்வாக பேசுவதுதான் என்னுடைய வழக்கம். ஆனால் இந்த மாதிரி பெண்கள் எங்க இருந்தமா வர்றீங்க நீங்க என்கின்ற அளவுக்கு கெக்கே பிக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு, இதுல என்ன தப்புன்னு கேட்டுக்கிட்டு, நாங்க முடிஞ்சா அவருக்கு நண்பியாவும் இருப்போம், தோழியாவும் இருப்போம், காதலியாவும் இருப்போம், மனைவியா கூட இருப்போம், வேற ஒன்னா கூட இருப்போம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் பேசுறாங்கன்னா அதை நீங்க கண்டிக்கலைன்னா அது தப்பு இல்லையா? இவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகளை திமுகவினர் என்றைக்குமே பேசி இருப்பதில்லை. அதை தவிர இன்னொன்னு, நாங்க செய்யறது ரியாக்ஷன் தான். அது ஆக்ஷன் யார்கிட்ட வருது? ஆக்ஷனை தானே நீங்க முதல்ல கேள்வி கேட்கணும். அதை எல்லாரும் வாய்மூடி மௌனியா இருக்கீங்க. அதிலும் அந்த அவருடைய கூட்டணியே இல்ல, எல்லாமே திமுக போட்ட பிச்சை தான். அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மற்ற கட்சிகள், அவர்கள் எல்லாரும் கூட வாய்மூடி மௌனியா இருக்காங்க. அது ஒத்தே இல்லைன்னு சொன்னப்ப வாய் திறக்கல, டேஷா நான் கேட்டப்ப வாய் திறக்கல, நான் என்ன ஆம்பளை டேஷான்னு கேட்டப்ப வாய் திறக்கல, நல்லா வந்துரும் வாயிலன்னு கேட்டப்போ அந்த கட்சியினர் வாய் திறக்கல. அப்ப எங்க போச்சு அவர்களுடைய துணிச்சல், அவர்களுடைய திராணி, அவர்களுடைய அறம் எங்க போச்சு? அதுதான் நாங்க கேட்கிற ஒரே கேள்வி. ஆனால் எங்களுடைய கட்சியில் யாராவது தவறாக பேசினால் அதற்காக நடவடிக்கை எடுத்து, ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கட்சியிலிருந்து விலக்கி வைக்கிறோம். முரசொலியை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எத்தனை கட்சி நபர்கள் மீது தினம் தினம் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்சியிலிருந்து நீக்குவது, அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது, இப்படியாக தினம் தினம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இவர் கட்சியில் அப்படி ஏதாவது இருக்காங்கிறத கேட்டு சொல்லுங்க எங்களுக்கு. பெண்களுக்கு ஏதாவது ஒன்றுனா கோபம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து தாவேகாவோட எம்எல்ஏக்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் பாலியல் குற்றச்சாட்டுகள் அடுக்கிட்டே போகுது. சமீபத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு எம்எல்ஏ மீது கட்சியை சார்ந்த நிர்வாகி பெண்ணே வந்து ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கான ஒரு குற்றச்சாட்டை கொடுத்திருந்தாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீவிரமாக என்ன ஒரு நடவடிக்கையும் எடுக்காத அரசு என்பது இப்போ இந்த குறிப்பிட்ட நடிகைக்காக எடுக்கிறாங்கன்னா இதை எப்படி பாக்குறீங்க? அதைத்தானே நாங்க சொல்றோம். நாங்க திமுக தொண்டர்கள் மட்டும் சொல்லல, தமிழ்நாட்டு மக்களே அதைத்தான் சொல்றாங்க. அது என்ன, அந்த நடிகையை மட்டும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட பெண்மணியை மட்டும் சொல்லிட்டா மறுநாள் அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்களே? அந்த பரபரப்பு, அந்த பதட்டம், அந்த பதைவதைப்பு, உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் கூட்டு பாலியல் வன்முறை செய்தால் கூட பரவாயில்ல, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டுட்டு போறீங்கன்னா நீங்களும் அதற்கு உடந்தையாக இருக்கிறீர்கள்ங்கிறதான உண்மை. எப்போ நீங்க மறுப்பு சொல்லாம மௌனமா இருக்கீங்களோ அப்போ நீங்க அந்த தவறுக்கு உடந்தையாக இருக்கிறீர்கள். அல்லது கொதித்து போயிருக்க வேண்டும், இவர்களை நாங்கள் கட்சியிலிருந்து நீக்குகிறோம், யாராவது ஒரு பட்டியல் வந்திருக்கா? அதை சொல்லுங்க முதல்ல. நிச்சயமா இல்ல. அதை தவிர வழக்கறிஞர் பொறுப்புக்கு எத்தனை லட்சங்கள் கைமாறின அதுவும் சொல்லப்பட்டது. இப்போ மிக சமீபத்துல அந்த சிவகாசி எம்எல்ஏவா அந்த அம்மா பேசுறாங்க பாருங்க,
அது அது ஆபாசத்தின் உச்ச கட்டம். அந்த நபரை நான் என்ன பண்ணுவேன்னு அவங்க சொல்றாங்கன்னா இதெல்லாம் தப்பு இல்லையா? இதெல்லாம் என்னமா வார்த்தை? இதெல்லாம் தமிழ்நாட்டில் தேனும் பாலுமாக தமிழ் ஒலித்த இந்த தமிழ்நாட்டில் இப்படியான வார்த்தைகள் ஒலித்து கொண்டிருக்கிறதுங்கிறது கேட்கறதுக்கே நாரசாரமா இருக்கு. இது எல்லாமே எதற்காக தெரியுமா? அந்த உண்மையான பிரச்சனைகளை நாம் யாருமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அந்த உண்மையான பிரச்சனைகள், இவர்களுக்கு அரசியலே தெரியவில்லை, ஏபிசிடி தெரியல, ஆனா அவனா தெரியல, 1 2 தெரியல, எல்கேஜி யுகேஜிக்கு உண்டான அறிவு கூட இந்த அரசிடம் இல்லை என்பதை மூடி மறைப்பதற்காக ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு மக்கள் திசை திருப்பும் ஒரு செயலை செய்வதுதான் முதல்வர் விஜயின் வேலையாக இருக்கிறது. இன்றைய ஆகஸ்ட் மாத ஸ்டாக்குக்கு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரை கைது செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது ஜனநாயக படுகொலை என்பதை தவிர வேற எந்த வார்த்தையும் சொல்ல முடியாது. திசை திருப்புறது, அதை தாண்டி ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே ஒரு அரசியல் பழிவாங்கக்கூடிய ஒரு எண்ணம் என்பது தாவேக கிட்ட இருக்கு. அதாவது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜி அவர்கள் ஆரம்பிச்சு, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆரம்பிச்சு, யாரையாவது ஒருவரையாவது கைது செய்து உள்ள வச்சிடணும் அப்படின்ற நோக்கத்துல செயல்படுகிறார்களா? இதை எப்படி பாக்குறீங்க? அதுக்குதான் அவங்க நீதிமன்றங்களுக்கு போய் நீதிமன்றங்கள் இவங்க தலையில ஓங்கி குட்டுன்னு குட்டி அனுப்புறாங்களே. நீங்க அவசரப்படுறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. அன்னைக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் கூட உச்ச நீதிமன்றம் அதைத்தானே சொல்லுச்சு. நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவசரப்படுகிறீர்கள் என்பது தெரிகிறது. இவ்வளவு தூரம் பட்டவர்த்தனமா சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு கணக்கு இருக்கு, கரூர்ல ஒரு கணக்கு இருக்குன்னு பேசுறது வன்முறை இல்லையா? இன்னைக்கு உதயநிதி மேல அத்தனை வழக்கு, அதாவது பிடிவாரண்ட்ல ஜாமீன்ல வெளிவர முடியாத வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆதவ அர்ஜுனா பேசினது என்ன மாதிரி வழக்குல வரணும்? அதுவும் மக்களை தூண்டி விடுகின்ற வழக்கு தானே. அது மாதிரி அந்த பெண் எம்எல்ஏ அவங்க பேசின பேச்சு ஒரு ஆணின் மீது வன்முறையை செலுத்துகிறார், அதுவும் தப்பு தானே. அது எவ்வளவு கீழ்த்தரமான, அதுவும் போலீஸ் கஸ்டடியில வச்சு நான் அவரை அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னா, அப்போ காவல்துறையினரை நீங்கள் உங்கள் வீட்டு எடுபடியாக, உங்கள் வீட்டு கால் மிதியாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்ங்கிறதான உண்மை. அப்போ அங்கே ஜனநாயக படுகொலை இருக்குங்கிறதான உண்மை. அப்படியான நிலையில் நிச்சயமாக இவர்களுடைய தோல்வியை மறைப்பதற்காகத்தான் முதல்வர் விஜய், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் இதையெல்லாம் செய்துட்டு இருக்காரு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதை தவிர நாம யாருமே ஹிட்லரோட ஆட்சியை பார்த்ததில்ல, முகமது பின் துக்ளக்கோட ஆட்சியை பார்த்ததில்ல. அது ரெண்டும் சேர்ந்த கலவையாக சர்வாதிகாரம், கொடுங்கோல் ஆட்சி, கூடுதலாக இந்த மாதிரி அறிவில்லாத நகைச்சுவையான ஆட்சி எல்லாம் சேர்ந்த ஒரு அவியலாக நடிகர் விஜய் அவர்கள் இப்போது முதல்வராக வந்து ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுல அவரோட திரைப்படத்துல ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் தெரியுமா? அந்த மாதிரியாக தமிழ்நாட்டில் திரும்ப திரும்ப இந்த மாதிரி எமோஷனல் காட்சி அல்லது சஸ்பென்ஸ் காட்சி இல்லது நகைச்சுவை காட்சி இதை மாதிரி அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தையும் ஒரு திரைப்படத்தை போல நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஒரு இன்டர்வல் பிளாக், அதுக்கு அப்போ ஏதாவது ஒரு இந்த மாதிரி செயலை செய்துவிட்டு நாளைக்கு போய் பட்ஜெட் செஷன்ல உட்கார்வாரு. ஒண்ணுமே தெரியாம இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற ஒரு முகத்தோட போய் உட்காரணுங்கிறதா இவரோட ஒரே நோக்கம். நிச்சயமாக இதையும் நாங்கள் தோலுரித்து காட்டுவோம். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். திமுக காரர்களுடைய அந்த துணிச்சல், அந்த தெளிவு, அந்த அரசியல் அனுபவம் இதெல்லாம் சுட்டு போட்டாலும் முதல்வர் விஜய்க்கு வராது. திமுக காரர்களில் கடைசி தொண்டனுக்கு இருக்கக்கூடிய அரசியல் தெளிவு கூட முதல்வர் விஜய்க்கு இல்லை என்பதுதான் முக்கியம். இந்த இடத்துல இந்த சர்ச்சையை கொஞ்சம் அப்படியே திருப்பி வச்சுட்டு பார்த்தோம்னா, இங்க காவிரி பிரச்சனை என்பது ரொம்ப மிக முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாத நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இதை எப்படி பாக்கீங்க? அவருக்கு தெரிஞ்சாதானமா பேசுவாரு. சட்டியில இருந்தாதானே அகப்பையில வரும். வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனைனா என்னன்னே தெரியாதுங்கிறதுதான் உண்மை. அதை தவிர கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் இங்க வந்துடாத, வந்தாலும் நாங்க ஒரு சொட்டு தண்ணியும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாருன்னா, அவர் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னவர் தான் டி.கே. சிவகுமார் அவர்கள். என்னன்னா, ஸ்டாலின் முதல்வராக இருந்தால் கூட நாங்கள் கொஞ்சம் யோசிப்போம், இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் அரசை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை, நாங்க அதை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவோம்னு சொன்னவர் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள். அதனால அவருக்கு அது ஒரு
அரசியல் வாழ்வாதார பிரச்சனை. ஏன்னா கொரோனா காலத்துல ஊரடங்கு சமயத்தில் கூட மக்கள் யாரும் வெளியில வரக்கூடாதுங்கிற நேரத்துல கூட டி.கே. சிவகுமார் அவர்கள் அந்த ஊரில் கர்நாடகாவில் மக்களுக்காக காவிரியை காப்பாற்றுவேன்னு போராட்டம் செய்து ஊர்வலம் போனாருங்கிறத நீங்க நினைவுல வச்சுக்கணும். தொடர் பயணம் போனார். அதனால அவருக்கு அது வாழ்வாதார பிரச்சனை. அங்கே இருப்பவர்கள் அந்த கர்நாடக மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற தாவேகா ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கிறது. முற்ற முழுக்க தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பதாக இருக்கிறது, துரோகம் செய்வதாக இருக்கிறது என்பதை நிச்சயமாக புஷி ஆனந்த் உணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு காவிரி பிரச்சனையும் தெரியாது, இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிறோங்கிற அந்த உணர்வும் தெரியாது என்பதனால் திரும்ப திரும்ப அவங்க தமிழ்நாட்டை ஒரு விளையாட்டு பொம்மையாக வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்களே பார்த்திருப்பீங்க, மிக சமீபத்தில் வெளியான அந்த தொழில் முன்னேற்றம் 4 மாநிலங்களில் முதல்வர்கள் மாறினார்கள். அந்த 4 மாநிலங்களிலும் மிக கடைசியாக இருப்பது தமிழ்நாடுதான் அப்படிங்கிறது இந்திய அளவில் இப்போது நகைச்சுவையாக பேசுபொருளாகி இருக்கிறது. தாவேகா அரசை பொறுத்தவரையுமே இப்ப உயர்நீதிமன்றம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக குர்பானி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொண்டு வந்தாங்கன்னா அதை அவசரமாக உயர்நீதிமன்றமே சொல்லிடுச்சு, அதை நாங்க தப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு தீவிரமா செயல்படுறாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா அதே உயர்நீதிமன்றம் தான் இன்னொரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. கரெக்டா 12 மணி வரையுமே அவரை கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. அப்ப இதை மீறுகிறார்கள் என்றா உண்மையாவே அவங்க நீதிமன்றத்தை மதிக்கிறாங்களா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம் எதுவாக இருந்தாலும் என்னுடைய கால் செருப்புக்கு சமம் என்று முதல்வர் விஜய் நினைத்து கொண்டிருக்கிறாரோங்கிற அந்த சிந்தனை தான் இவருடைய இந்த மாறி 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 நடக்கிற அந்த நடவடிக்கைகளை பார்த்தால் தெரிகிறது. நாம் நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தையோ உயர் நீதிமன்றத்தையோ தவறாக பேசவில்லை, கால் செருப்புக்கு சமம் என்று சொல்லவில்லை. ஆனால் முதல்வர் விஜய் அப்படி நினைக்கிறார் என்பதற்கு சாட்சிதான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற அந்த நடவடிக்கைகள். குர்பானி கொடுக்க கூடாதுங்கிற விஷயத்துல நீங்கள் சொன்னபடியே நாங்கள் அப்படியே பின்பற்றி விட்டோம்னு இவங்க ஒரு பதில் கொடுத்தார்கள். இன்றைக்கு திருப்பரங்குன்ற விஷயத்திலும் இவர்கள் வாய் மூடி மௌனியா உட்கார்ந்துருக்காங்கல்ல. அப்ப இந்துக்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள், அதுதான் நிச்சயமா தெரியுது. அதை தவிர எந்த தீர்ப்பும் 12 மணி வரைக்கும் நீங்கள் கைது செய்யக்கூடாதுன்னா கரெக்டா 12 மணிக்கு போய் கைது செய்யறாங்க. அப்படிங்கிறப்போ முந்தி பிஜேபியோட தலைவர் ஒருத்தர் ராஜா என்று அவர் சொன்னார்ல, நீதிமன்றமாவது டேஷ் ஆகுதுன்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்படித்தான் முதல்வர் விஜய் நீதிமன்றத்தை நினைத்து கொண்டிருக்கிறார். இத பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுமா தெரியுது, பிஜேபியோட பினாமியாகத்தான் நடிகர் விஜயாக இருந்த முதல்வர் விஜய் மாறி இருக்கிறார். தமிழ்நாட்டை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கு மௌனமாக ஆதரவு கொடுத்து கொண்டிருப்போம் என்று பிஜேபி, ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு சொல்லி இருக்கிறது. தமிழ்நாட்டில் திமுக இல்லாத தமிழ்நாடாக உருவாக்க வேண்டும் என்கின்ற அஜெண்டாவை தான் விஜய்க்கு கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் அவர் நிறைவேற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பிஜேபிக்கும் நடிகர் விஜய் ஆக இருந்து இன்றைக்கு முதல்வராக மாறி இருக்கிற முதல்வர் விஜய்க்கும் ஒண்ணு சொல்ல வேண்டும், திமுக என்பது எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாத ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். தமிழ்நாடு இன்றளவும் இவ்வளவு உயரத்தில் இருக்கிறது, இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது, மக்கள் நல சிந்தனையோடு இருக்கிறது, மக்களுக்கான புரட்சிகரமான முடிவுகளை, அரசியல் தீர்ப்புகளை கொடுத்து மக்களை முன்னேற்றி இருக்கிறது என்றால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அத்தனை தலைவர்களும் சேர்ந்து செய்த முயற்சி தான், சேர்ந்து கொடுத்த ஆட்சி தான். அதனுடைய விளைச்சலாகத்தான் முதல்வர் விஜயம் வந்திருக்கிறார். ஆனால் திமுகவையே எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு தனக்குத்தானே அவர் குழி வெட்டி கொண்டிருக்கிறார். தனக்குத்தானே அவர் ஒரு காஃபின் அப்படிதான் சொல்ல முடியும், ஒரு சவப்பெட்டியை தயாரித்துக் கொண்டிருக்கிறார் என்கிறத வருத்தத்தோட நான் பதிவு செய்யறேன். பிஜேபி குறித்து பேசிருந்தீங்க, இதே வார்த்தையை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதே நடிகையோட நேரடியாகவே ஒப்பிட்டு பிஜேபியோட தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருந்தாரு. அவரை எதிர்த்தோ என்ன ஒரு இந்த மாதிரி எதிர்ப்பு நடவடிக்கையோ இல்ல கைது நடவடிக்கையோ ஒரு வழக்கு கூட அவங்க போடாம இருந்தாங்க. அப்போ பாஜக பார்த்து பயப்படுறாங்க, திமுகவை அசால்ட்டா எதிர்கொள்கிறார்களா? இதை எப்படி பாக்குறீங்க? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். ரெட்ட வேஷம். பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இதே மாதிரி சொன்னப்போ பாவலா கட்டு விட்டாங்கல்ல. இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் 26ல நடிகர் விஜயாக இருந்து முதல்வர் விஜய் ஆகி இருப்பவருக்கு
பிடிக்காத 3 லெட்டர்ஸ் எது தெரியுமா? பிஜேபிங்கிற அந்த 3 லெட்டர்ஸ் தான். அத சொல்லவே மாட்டார். ஏபிசிடி சொல்லுப்பா அப்படின்னா பிஜேபியை விட்டுட்டு தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு அவருக்கு பிஜேபி என்றால் பயம் பயம் பயம். அதனாலதான் சொன்ன தெனாலிக்கு எல்லாம் பயம்தான். கொள்கை எதிரின்னு பிஜேபி சொன்னார். ஆனால் எந்த இடத்துல எந்த கொள்கைக்கு அவர் எதிராக நிற்கிறார்? ஹிந்தி திணிப்பா? வாங்க வாங்க வாங்க, நாங்க தமிழ்நாட்டையே திறந்து விடுறோம், சிபிஎஸ்இ பள்ளியில கொண்டு வந்து வச்சுக்கோங்க அப்படிம்பாரு. அப்புறம் 151 சீட்டை நீங்க விட்டு கொடுக்கணும், உயர் மருத்துவ கல்வி இடங்களை அப்படின்னா இந்தாங்க 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 வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அதையும் தாரை வார்த்து கொடுப்பார். எல்லா விதங்களிலும் தமிழ்நாட்டை தாரை வார்த்து பிஜேபி காலில் கொடுப்பதுதான் இவருடைய வேலையாக இருக்கிறது. அதிலும் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் எப்படி அவர்கள் சர்வநாடியும் அடங்கி ஒடுங்கி வாய் பொத்தி மௌனியாக இருந்து பிஜேபியோட பினாமி ஆட்சியாக நடத்தினார்களோ அதே மாதிரி 2வது எடப்பாடியாக 2வது மோடியாக இப்போது நடிகராக இருந்து முதல்வராக ஆகி இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் பிஜேபியோட பினாமி ஆட்சியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதனால பிஜேபின்னா அவருக்கு பயம்ங்கிறதா நிச்சயமான உண்மை. மோடி என்ற வார்த்தையை அவர் சொல்லவே மாட்டார்மா. மோடி, கேட்கும் மோடி, பார்க்கும் மோடி அப்படின்னு கூட அந்த வார்த்தையை சொல்ல மாட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு பயம். மோடி என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு சொல்லுவதற்கு. அப்படி பயம் இல்லைன்னா பிரதமரை பார்ப்பதற்கு டெல்லிக்கு போயிட்டு எங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வருவாரா? ஏன்பா, என்னோட அம்மாவை நான் அம்மான்னு கூப்பிடுறதுக்கு உன்னோட அனுமதி எனக்கு எதுக்கு? அந்த புரிதல் கூட இல்லையா இவருக்கு? அந்த அளவுக்கு அடிமை பத்திரம் எழுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். அடிமைகளாக தாவேகா அரசு தாவேகா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதுங்கிறதுதான் உண்மை. அதனால பிஜேபியை பற்றி அவர் பேசவே மாட்டார். பிஜேபியின் மாநில தலைவர் இதை விட மோசமாக எதுவும் சொன்னால் கூட அவரை பற்றி அவருக்கு அவதூறு விளைவிப்பதை போல் அவரை கைது செய்வதை போல் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்ங்கிறதுதான் உண்மை. பொறுத்திருந்து பார்ப்போம் தோல. இப்படி பல்வேறு கைது நடவடிக்கையில அவங்க ட்ரை பண்ணாலுமே எல்லாமே உயர்நீதிமன்றம் வரையும் போயிட்டு அவங்களால எந்த ஒரு சாதியத்திலயும் சாதிக்க முடியல. இந்த நடவடிக்கையும் கூட சட்ட ரீதியாக திமுக வெல்வோன்னு சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் தோல. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி.